இது என்னது? வெந்தயம். சரியா? வெந்தயம். இது என்னது? ஆவாரம் பூ. சரியா? இது என்னது? கறிவேப்பிலை. இது என்னது? கருஞ்சீரகம். இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸ். இது என்னது? நாவல் பழம். இது என்னது? கொய்யா இலை. இது என்னது? மாங்காய் இலை. இது என்னது? கிரீன் டீ. இதெல்லாம் நல்லது தான். இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், ஃபேட்டி லிவர், இந்த 5 நோய்க்கும் ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் எந்த புத்தகத்தை வேணாலும் படித்து பாருங்கள். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் பேலன்ஸ்டு டயட். அடுத்தது உடல் உழைப்பு. அடுத்தது நல்ல தூக்கம். கடைசி தான் என்னது? மாத்திரையும் இன்சுலினும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, கூட போட்டு கேளுங்க. இன்னொரு மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணினா போதும், இன்சுலினை நடத்திடலாம், மாத்திரையை நடத்திடலாம் அப்படின்னு. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40-50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நீங்கள் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, எந்த இன்சுலின் நடத்த முடியாது அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தோட எடுத்து படித்து பாருங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், உடல் பருமன், இந்த 5க்குமே அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம், கடைசி தான் மாத்திரை இன்சுலினும். கரெக்டா இல்லையா? இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க சார். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? வீடியோ சேவ் பண்ணி ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன்.